சில்லி புரோட்டா அதுல இருந்து கொழுந்து வரும். அது கொஞ்சம் ஏன்னா ரொம்பையும் கோந்துட விடாது சேவா. சில்லி பரோட்டா ஏன்னா ஹார்டா இருக்கதே நம்ம சாஃப்ட் ஆக்கி நமக்கு தேவையான பச்சை பட்டாணி இந்த மாதிரி போட்டு எடுத்து நம்ம சூப்பரா ஒரு சிம்பிளான ஒரு சில்லி பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில்லி பரோட்டா. என்ன செய்வோம்? சில்லி பரோட்டா. ஆமா, வெஜிடேரியன்ல சில்லி பரோட்டா. ஏன்னா நம்ம நேற்று கடைக்கு போகும்போது இது வாங்கணும், ரெடிமேட் புரோட்டா வாங்கணும். ஆனா அது வந்து ரொம்ப திக்கா இருக்கு. அது எப்படி இனிமேல் நம்ம ஸ்டவ்ல எல்லாம் அடுப்புல தோசைகள்ல போட்டு சுட்டு எடுக்கும் போது அது ஹார்டா தான் இருக்குமே தவிர சாஃப்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இது வந்து சில்லி புரோட்டா செய்யறதுக்கு ரொம்ப இது ஈஸியா இருக்கும். ஏன்னா எண்ணெயில பொரிச்சு எடுக்கணுமா, ஏற்கனவே பாதி % அது வந்து ட்ரையா தான் இருக்கு. அதனால மேல எண்ணெயில பொரிச்சு எடுக்க ஈஸியா இருக்கும். சரியா? அது என்ன பிராண்டெல்லாம் நான் சொல்லல. அதுக்காக வேண்டி நான் தக்காளி, கேப்சிகம், பல்லாரி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி கோரை போட்டு வச்சிருக்கேன். ஒதுக்கி வெந்நீர்ல போட்டு. ஆமா, அவ்வளோ இதுக்கு வேணும். 2வது கறி மசால் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகு பொடி, சாஸ், எல்லா ஐட்டங்களும் வேணும். அதாவது சாஸ் இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சு செய்துக்கிடலாம். ஓகே, கடையில இருந்து வாங்கி வச்சுதான் செய்யணும்னு இல்லை, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சே நம்ம செய்துக்கிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் காய வச்சுக்கோனா, ஏன்னா இது பொரிக்கணும்ல. ஆமா, ஏன்னா இது நிறைய இருக்கும். 2வது இந்த ஐட்டங்கள்லாம் வந்து நிறைய சாப்பிட முடியாது. ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு என்ன டைப்ல கட் பண்ணணுமோ அந்த டைப்ல நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணிக்கிட வேண்டியதான். இதை திரும்பி ஹீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இவ்வளவு திக்கா இருந்தா எப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப ஆவில வச்சுதான் இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடணும். திரும்பி எண்ணெயில தொட்டுட்டு மேல கல்லுல போட்டு எடுக்கணும். எடுத்தாலும் சாஃப்ட் ஆகாதுல. இதெல்லாம் வந்து எப்பவும் சாப்பிடலாம்ல. இது மலபார் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் வீட்டுல. இப்படி அவ்வளவுமே கட் பண்ணி எடுத்துருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. கட் பண்ணி வச்சாச்சு. சரியா? இது நம்ம எப்பவும் இந்த சின்ன கடைகள் எல்லாம் புரோட்டா வாங்குவோம் தெரியுமா, அந்த புரோட்டா இதுக்கு செட் ஆகாது. முதலே சொல்லிடுறேன். ஏன்னா இது நல்லா காஞ்சி வச்சிருக்கு, ரொம்பவும் பொரிக்காண்டா. ஆமா, எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தனால சீக்கிரம் பொரிஞ்சிச்சு. முறுக்கு மாதிரி இருக்கு. அப்ப அது சுட்டு வச்சிருப்பாங்களோ? இந்த சில்வர் கவர்ல சில்லி புரோட்டான்னு சொன்னாங்க. அது தெரியாதுப்பா. சில்லின்னு என்னது? வத்தல். சரி, ஏன் அது சில்லி புரோட்டா? வத்தல் பொடியா சிஞ்சர் புரோட்டான்னு சொன்னா? இந்த புரோட்டாவை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணலாமா? ஆமா, பீஸ் பீஸா கட் பண்ணணும். சிலவங்க என்ன தெரியுமா, என்னடா இந்த பொருளை ஜல்லி ஜல்லியா உடைச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த ஜல்லி தான் இந்த சில்லியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க சத்தியமா. ஜல்லிங்கிறது சில்லியா. நான் என்ன செய்யறேன்னா, இதா இருக்கா சூடோடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு ரெடி பண்ணுவோம் தெரியுமா, இது வந்து காஷ்மீரி சில்லி. சரியா? அடுத்தால கொஞ்சமா கறி மசால், அது ஒரு 1/2 ஸ்பூன் போல. ஏன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ண வேண்டியது இருக்கா, அதுக்காக தான். இந்த மசாலா வந்துருமா? நம்ம வந்து இந்த பச்சை இதுதானே வாங்கணும்,
பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுல ஒரு இனிப்பு சுவை ஒன்று தெரியுதா? ஆமா, அந்த அஜினமோட்டா இருக்கும். அஜினமோட்டா எல்லாமே டேஸ்ட். ஏன்னா நாசாகாம இருக்கணும். ஆமா. 5ன்னா எவ்வளவு ரூபா? 65 ரூபாய். 64 ரூபா. பாருங்க. ஏன்னா அந்த புரோட்டால எரிப்பெல்லாம் இறங்கணும்ல, அதுக்காக தான் நம்ம என்ன செய்துட்டோம்னா, மத்தபடி இத வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பொரிச்சு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது, இப்படிதான் எடுக்க முடியும். இதுல அடுத்தால ஒரு வேலை இருக்கு. கட்டு. இனி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போமா? ஏன்னா இதுல எல்லாம் ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ணாண்டா. நான் வந்து நிறைய எண்ணெய் ஒண்ணுமே ஆட் பண்ணல. ஆனாலும் ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கண்டிப்பா அதுல வந்து எண்ணெய் நிறைய இருக்கும். அதனாலதான் நம்ம எண்ணெய் நிறைய எடுக்கல. ரொம்ப போடாம லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் போல பெருஞ்சீரகம் உள்ளி, இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணாண்டா. ஒரு 1/2 குக் பண்ணணும்னா தக்காளி, கேப்சிகம், நான் இதெல்லாமே கொஞ்சம் பெருசாதான் வெட்டியிருக்கேன். ஏன்னு கேட்டா இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வைக்கும் போது அது வெந்துடும். நல்லா வெந்துட்டுனா சுருங்கிருமா. சூப்பரா மழை பெய்யுதே. அதுல உள்ள அவ்வளவு எண்ணெயை நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நார்மலா போடக்கூடிய வத்தல் பொடி. ஏற்கனவே நம்ம அதுல காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். சரியா? கொத்தமல்லி பொடி, கறி மசால் பொடி, சாஸ் ஊற்றுவோம். நான் வந்து ரெட் சில்லி சாஸ் ஊற்றல, டொமேட்டோ சாஸ். சரி. அப்புறம் சோயா சாஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நம்ம என்ன செய்யணும்? போடணும். தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு வேகட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணலாம். இனிமேல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இப்படி வேகவே கண்டிப்பா கொஞ்சம் உப்பு போடணும். லைட்டா போட்டா போதுன்னா. இனி கொஞ்சம் அது வேகட்டு வந்த பிறப்பா நம்ம ஒரு கப்பு தண்ணி போல ஊத்திருப்போம். ஒரு 3/4 கப்பு தண்ணி போல இப்ப இருக்கா. இந்த டைம்ல சில்லி பரோட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப இதா சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும்ல.
நான் சோயா சாஸ் எல்லாம் அளவா ஊத்துனனாலதான் கலர் வந்து ரொம்ப பிளாக் கலர்ல வரல. சரியா? இத வந்து ஒரு மீடியத்துல வச்சு ஒரு 10 நிமிஷம். அப்ப எப்படின்னா ஒண்ணு போல வேகவும் செய்யும், ரெண்டாம் தக்காரியா நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும், அப்படி இருக்கும். சரியா? மூடி வச்சு மீடியத்துல வைப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். தமோ இதுக்கு காம்பினேஷன் வந்து ஆனியன் ரைத்தா தான். ஓகே, வெறும் கர்டுனாலும் வைக்கலாம். இத பாருங்க, போதும். அதுல இருந்து கோந்து வரும், அது கொஞ்சம். ஏன்னா ரொம்பையும் கோந்துட விடாது. சேவா ஆஃப் பண்ணிடுவோம். கலரா வேணா கொஞ்சம் கலர் கூட்டிக்கிடுங்க. கலரா வேணா சோயா சாஸ் வந்து நிறைய ஊத்தலாம். நம்ம வந்து லிமிட்டா தான் ஊத்திருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த ஃபிளேவர் பிடிக்குமா என்னன்னு தெரியாது. ரெண்டாவது நம்ம வந்து ரெட் சில்லி சாஸ் எதுவுமே ஊத்தல, டொமேட்டோ சாஸ். அப்படி டொமேட்டோ சாஸ் இல்லாதவங்க 2 சீனி ஆட் பண்ணலாம். ஏற்கனவே இந்த புரோட்டால சீனி நிறைய இருக்கு, ஒரு இனிப்பு சுவை தான் இருந்து. சரியா? சாதா மிளகு பொடி, வத்தல், கொத்தமல்லி பொடி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐட்டங்கள் தான். கறி மசால் பொடி, இந்த 3ஐயும் வச்சு நம்ம நீட்டா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வந்து சில்லி பரோட்டா ரெடி பண்ணலாம். ஆனியன் ரைத்தா பெஸ்ட்னா இதுதான், வேற எதுவுமே வேண்டாம். வெறும் கர்டு இருந்தாலும் கூட போதும். தண்ணி ஊத்துருவோமா? நல்லா கட்டியா இருக்கு. லெமன் இருந்துன்னா தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு ஊத்தி. ஏன்னா நம்ம சாஸ் ஊத்துனனால நான் எதுவுமே விருப்பப்படலை. நீங்க உங்களுக்கு என்ன தேவை அது தகுந்து நம்ம என்ன செய்திடலாம், ஆட் பண்ணிக்கிடலாம். இதுதான் சிம்பிளான ஒரு சில்லி பரோட்டா. ஏன்னா ஹார்டா இருக்கதே நம்ம சாஃப்ட் ஆக்கி நமக்கு தேவையான பச்சை பட்டாணி இந்த மாதிரி போட்டு எடுத்து நம்ம சூப்பரா ஒரு சிம்பிளான ஒரு சில்லி பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட் செய்து பார்த்தா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது இது வீட்டில் உள்ள ஐட்டங்களை வச்சு மட்டுமே நம்ம ரெடி பண்ணலாம். கடையில தான் வாங்கி ரெடி பண்ணணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சு சிம்பிளா ரெடி பண்ணலாம். இது போல உள்ள வீடியோ வேணா நம்ம வடமதி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணா மட்டுமே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.